ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு பீன் பிஸ்கெட் பேக்கரி ஸ்டைலில் குழந்தைங்களுக்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். அந்த பிஸ்கெட் இன்னைக்கு செய்யலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப இன்க்ரீடியண்ட்டும் தேவை கிடையாது. டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஸ்பீடாக செஞ்சிடலாம். நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சிட்டோம்னா அப்பப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் 1/4 கிலோ மைதா மாவு. மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. குத்து மதிப்பாக போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டான இது வராது. கரெக்டாக 1/4 கிலோ மைதா எடுத்துட்டேன். அடுத்தது 1/4 கிலோ சுகர் எடுத்துக்கிறேன். கரெக்டாக சுகர் 1/4 கிலோ எடுத்துக்கலாம். சுகர் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு சுகர் 1/4 கிலோ நான் எடுத்துக்கிறேன். சுகர் எடுத்துட்டேன். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, பத்தலை, போட்டுருக்கிறேன். சுகர் கரெக்டாக எடுத்துட்டேன் 1/4 கிலோ. அடுத்தது எக்கு மட்டும் உள்ளே நமக்கு திடீர்னு கெட்டு போயிருக்கான்னு பார்த்து கரெக்டாக ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். 3மே 1/4 கிலோ கரெக்டாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன். நம்ம முட்டை அடுத்து பீட் பண்ண போகிறோம். முட்டை கூட நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிட்டேன். 3 ml ஊற்றிருக்கேன். நான் எடுத்த அளவுக்கு 3 ml ஊற்றிருக்கேன். ஏன்னா இந்த இதில் எக்கு ஸ்மெல் வரக்கூடாது. அதுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆயிடணும். சுகரோட இதே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு சுகர் கரையணும். அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். நல்லா சுகர் எந்த அளவுக்கு கரையுதோ நல்லா கரையிற அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணுறேன். நல்லா ஃபுல்லாக இது பண்ணி இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். எனக்கு சுகர் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. நல்லா முட்டையை அடிக்கும் போது பாருங்கள், நல்லா அப்படியே பஃப்பாக வருது பார்த்திங்களா? இந்த டைமில் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம விஸ்கு போட்டு இது பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்டில் வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா பக்கமும் மாவு, சுகரு, முட்டை எல்லாமே மிங்கிள் ஆகணும். இந்த டைமில் நான் ஒரு ட்ராப் எல்லோ கலர் சேர்த்துறேன். எல்லோ கலரில் தான் இருக்கும், பேக்கரியில் பார்த்துருப்போம். அந்த கலரே பைனாப்பிள் எசன்ஸ்க்கு எல்லோ கலர் போட்டுருக்கோம். ஒரு ட்ராப் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ஓடிஜியும் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஓடிஜி இல்லாதவங்க நம்ம நான்ஸ்டிக் தோசைக்கல்லை வச்சு அதில் கூட நம்ம ட்ராப்பாக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வரும் டேஸ்ட்டாக. அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஓடிஜி 10 மினிட் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். பைப்பிங் பேக்கில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு இது பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டான அந்த ஒரு ஷேப் வரும், அந்த குட்டி குட்டியாக ரவுண்டாக. அதனால் பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிக்கிறேன் நான். நீங்களும் பைப்பிங் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். பைப்பிங் பேக்கோ இல்லை பால் கவரோ எதில் ஒன்றில் போட்டு நம்ம குட்டி குட்டியாக நம்ம இது பண்ணி வச்சிட்டோம்னா அந்த சேஃப் கரெக்டாக வரும். பைப்பிங் பேக் ஃபில்ட்டை நான் இந்த மாதிரி ட்ராப்பாக பாருங்கள், நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. கரெக்டாக எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே ஓடிஜி ஃப்ரீ ஹீட் ஆயிரும். நம்ம ட்ராப் வைக்கிறக்கும் இப்போ நம்ம பேக் ஆகிட்டு இருக்குது. நல்லா ஈவனாக பேக் ஆகிற அளவுக்கு பேக் பண்ணி எடுத்து நம்ம ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும்.